ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 Corinthians chapter 5 verse 7 in English. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் என்று அழைக்கிறவர்கள் விசுவாசித்து நடக்க வேண்டும். A child of God, we walk not by sight, but by faith. In this world, we are believing on our Lord Jesus Christ. We believe in the promises of God. We believe in the words of our Lord Jesus Christ. We believe that we have a future with our Lord Jesus Christ eternally. We believe on the eternal life. We believe that we are all going to be caught up in the mid-air with our Lord Jesus Christ when he comes back to take the church along with him. This is our belief. This is our God's promise. We need to believe. There are people, they say, I will not believe. If God does something to me, let him prove it. I want to see it. Then only I will believe in God. There are times people say, if God wants me to take baptism, he has to appear before me and he has to tell me that I should take baptism. God is not our servant to appear before us to say, do this. Dear child of God, he has already written every word that we need to follow in the word of God. When we follow whatever is written in the Bible, we believe and follow it. We know Thomas the apostle. He did not believe the resurrected Jesus Christ. When Jesus Christ appeared before 10 of his disciples, Thomas was not there. After 8 days, Jesus reappeared again to show Thomas that Jesus was risen. Immediately, Thomas wanted to put his fingers in the wounds of our Lord Jesus Christ so that he would believe that Jesus was risen. Today, are we like Thomas? Word of God says, if you believe without seeing, you will be blessed. If you want to see and be blessed, it is not going to happen. If you believe without seeing, God will bless you. காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான், அவனே ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னார். உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டுதான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பரலோகம் உண்டு, அதை விசுவாசிக்க வேண்டும். நான் பரலோகத்தை கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லக்கூடாது. மருத்துவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் வேகமாக துடிக்கிறது என்று சொல்லி. நீங்கள் மருத்துவர் உங்கள் இருதயத்தை கண்டாரா? அல்லது நீங்கள் அந்த இருதயத்தை கண்டீர்களா? உடனடியாக ஊரெல்லாம் சொல்கிறீர்களே, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு, என் இருதயம் துடிக்குது, என் இருதயம் வெடிக்குது என்று சொல்கிறார்களே. கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவர்கள் சொல்கிறதை நீங்கள் நம்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறதை நம்ப வேண்டும் அல்லவா? மருத்துவர்களை பார்க்கிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? அவர் சொல்கிறபடியே நாம் செய்ய வேண்டும், அதையே நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகம் செல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு துணை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும், அற்புத அடையாளங்களை செய்தருளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.